இன்னைக்கு கிடைக்கிற சமையல் பெஸ்ட் ப்ரைஸுக்கும் அண்ணனுக்கு அண்ணன் இந்த டீ கடை பக்கோடா. ஒரு காலத்துல சாயங்கால வேளைகள்ல தெருவெல்லாம் நல்ல வெங்காய வாசனையோட சுட சுட வித்துக்கிட்டு இருந்த இந்த பக்கோடா இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டதாவே நினைக்கிறேன். இது வீட்டுல செய்யறதுக்கு 6 வெங்காயம், இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாயை குறைக்குறப்பா தட்டி இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல 2 நிமிஷம் இந்த மாதிரி கைகளால லேசான அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா வெங்காயம் நல்லா சுருங்கி இந்த பதத்துக்கு வந்துடும். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது கூட 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, மறக்காம 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்து தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி பதத்துல கிள்ளி போடுற மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டா மட்டும் சேருங்க. இப்போ சூடான எண்ணெயில வேகமா இந்த பக்கோடாவை கிள்ளி போட்டு உடனே தீய மீடியம்க்கு குறைச்சிக்கோங்க. கண்டிப்பா நிறம் மாறுற வரைக்கும் கரண்டி போட்டு திருப்பாதீங்க. இப்போ இதை 2-3 வாட்டி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் உள்ள நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சு எடுத்தீங்கன்னா மணக்க மணக்க டீ கடை பக்கோடா ரெடி.